வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க, கவர்ச்சிகரமா இருப்பாங்க, ரொம்ப அழகா லட்சணமா கவர்ச்சியா, பற்கெல்லாம் முத்து முட்டா, சிரிச்சாங்கன்னா கன்னத்துல குழி விடும், ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. கருப்பா இருந்தாலும் லட்சணமா இருப்பாங்க. திறமையான ஒரு ஜாதகரா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்துட்டாலே உங்களுக்கு லட்சுமியுடைய அனுகிரகத்தோட பிறக்காரு. ஆணோ பெண்ணோ வெள்ளிக்கிழமை பிறந்துட்டா லட்சுமி தேவியுடைய அனுகிரகம் நிறைய. லட்சத்துல ஒருத்தர் 2 பேர் கஷ்டப்படலாம். அது ஜாதகத்துல மற்ற விஷயங்கள்லாம் கெட்டு போச்சு அப்படின்னாக்க, சுக்கரனுடைய ஆதிக்கம் மகாலட்சுமியுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கு அப்படின்னாக்க அந்த ஜாதகம் சோட போகாது, ரொம்ப சிறப்பா இருக்கும். சினிமா, நாடகம், நாட்டியம், இசை, அதே மாதிரி அழகு பொருள்கள் விற்பனை, அப்புறம் படுக்கை விருப்புகள், படுக்கை சார்ந்த விஷயங்கள், பழங்கள், இனிப்பான பழங்கள், இனிப்புகள், அதாவது ஸ்வீட் ஸ்டார், பால் வியாபாரம், பாலால வருமானம், டீ கடை. சந்திரன் இருந்தாலும் சுக்கரன் இல்லாம டீ கடை வைக்க முடியாது. ஏன்னா டீ கடைன்னா அந்த சர்க்கரை சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த, அதாவது ருசியான உணவு சார்ந்த சில விஷயங்கள்லாம் சுக்கரன் நல்லா இருந்தாதான் பால் வியாபாரம் பண்ண முடியும். பால் இல்லாம டீ கிடையாது. சர்க்கரை, இனிப்பு, இதெல்லாம் கவர்ச்சியான முகத்தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. வாசனாதி திரையவங்கள், சந்தனம், அத்தர், ஜபாது, டென்ட்டு, இதெல்லாம் நல்லா பூசிக்குவாங்க. சட்டை போட்டா சட்டை காலால வாசனை திரையவங்களை பூசிட்டு தான் வெளில வருவாங்க. அப்படி போனாங்கன்னா வாசம் கும்முன்னு வாசனை. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ ஜாதகத்தில் சுக்கரனும் ஆதிக்கம் அதிகமாகும் போது இன்னும் சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல அழகான மனைவி, அழகான பெண் குழந்தைங்க, அம்மா கூட லட்சணமா இருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா லட்சணமா இருப்பாங்க. கண்கள்லாம் பெருசா இருக்கும் அவங்களுக்கு. இப்படி எல்லா விஷயத்திலும் சுக்கரனுடைய ஆதிக்கம் வேணும் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை பிறந்து சுக்கரன் நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க. இயலிசை நாடகம்லாம் நல்லா வரும். பேச்சு, கவிதை வாசிப்பு, மேடையில் நடனம் ஆடுறது, பரதநாட்டியம் ஆடுறது, கர்நாடக சங்கீதம், இதுக்கு அதிதேவதை சுக்கரன் தான். அந்த இசை அமையறது இருக்குல்ல, இதுக்கு இந்த சுக்கரன். மேடை ஏறி பாடுறது, தாமரைப்பூ சுக்கரன், வெண்தாமரை சுக்கரன், செந்தாமரை இல்ல வெண்தாமரை சுக்கரன். மகாலட்சுமி வழிபாடும் சுக்கரன் நல்லா இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவாங்க. வாக்குஸ்தானத்திலேயோ 9ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ சுக்கரன் இருந்துட்டா இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சொல்லிக்கவே வேண்டாம், லட்சுமி வாரி வழங்குவா, செல்வத்தை வாரி கொடுப்பா, கை நிறைய வாரி கொடுப்பா. விசேஷமா வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, குபேர வழிபாடு மேன்மையான வாழ்க்கையும் சிறப்பையும் தரும்.